இன்னைக்கு கோதுமை மாவு அப்பம் செய்ய போகிறேன். அது கோதுமை 1 கப் எடுத்துருக்கிறேன். வெல்லம் 1 கப்பு, தேங்காய் 1/2 கப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் தூள், கொஞ்சம் சோடாப்பு. முதல் வெல்லத்தை கரைச்சி அப்புறம் எல்லாம் போட்டு கரைச்சிக்கலாம். முதல் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். கொட்டி 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோசியில் வெல்லத்தை போட்டுக்குங்க. அடுப்பத்தை வச்சு அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி நல்லா கரைச்சிக்கணும். பாகுப்பதமெல்லாம் வேண்டியதில்லை. சும்மா கரையிற அளவு கரைச்சி வடிச்சுக்கலாம். நல்லா கரைட்டு கரைச்சி கோதுமை மாவில் வடைச்சி நல்லா கரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவு கரைஞ்சா போது நீ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே சூடோடு எடுத்து கோதுமை மாவு கரைச்சிக்கலாம். இப்படி ஒரு போசி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு கொட்டிக்கங்க. வெள்ளத்தை ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டு கரைக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். எச்சா ஊற்றி கரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு. சூடாக இருக்கையிலே கரைச்சிக்கோங்க. மற்ற அப்போ நல்லா பொசு பொசுன்னு வரும். வெள்ளை சூடாக இருக்கிறப்ப ஊற்றி கரைச்சிக்கோங்க. எல்லாம் வெள்ளைப்பாகு ஊற்றியாச்சு. நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். சோடாப்பு ஏலக்காயும் போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கரைஞ்சது இதையும் போட்டு கரைச்சிக்கணும். வெள்ளைப்பாவு பத்தலைனாலும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சிக்கலாம். எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். தேங்காயும் போட்டு கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சிக்குங்க. நீ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு
அதுக்கப்புறம் அப்பம் சுட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு மூடி வச்சிடலாம். மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி நல்லா ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சா கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுதான்னு. நீ ஊற்றலாம். மேலே வந்ததுன்னா ஊற்றிக்கலாம். நீ அப்போ ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன கரண்டியை போட்டு ஊற்றிக்கங்க. இன்னொன்று ஊற்றிக்கலாம். அந்தல்ல ஊற்றி ஊற்றி தெளிப்பு விட்டுட்டு எடுத்துக்கணும். அப்படி தெளிப்பு விட்டுங்க. இன்னும் அந்த பக்கம் ஊற்றிக்கலாம். இடம் இருந்தால் அப்படியே ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்படி செவந்துன்னு எடுத்துக்கலாம். இப்படி 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும். நல்லா அப்பம் சுட்டாச்சு. எல்லாம் சூப்பராக வந்துருக்குது. இந்த அந்த அளவுகளில் நீங்களும் சுட்டு பாருங்க. போட்டு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சுட்டு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா மெதுன்னு சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது. செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.